இன்னைக்கு தமிழகத்தினுடைய பிரச்சனை எத்தனையோ இருக்கு, நாம அங்க போக போறோங்க. இன்னைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய 6 பிரச்சனையை தாண்டி அங்க போக போறோம். அரசியல் கட்சியாக மாறும் பொழுது அதுக்கும் போக போறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டை பாருங்க, ஒரு தனி மனிதன் மீது இருக்கக்கூடிய கடன், ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் 4,44,000 ரூபாய். 10 லட்சம் கோடி கடன், 2.25 லட்சம் கோடி ரேஷன் கார்டு கணக்கு போடுங்க. 4.25 லட்சம் கோடி ஒரு ரேஷன் கார்டுல கடன் இருந்தா பிரம்மாவே வந்தாலும் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. வேறு விதமா வேலை செய்யணும். இல்லாட்டி கடங்கார மாநிலமாக இந்த ஆண்டு டிவிக்கு அரசு, நான் சொல்ற எழுதி வச்சுக்கங்க, 85,000 கோடிக்கு குறையாம தான் கடன் வாங்க போறாங்க. நான் சொல்றது நீங்க எழுதி. அடுத்த ஆண்டு டிவிக்கு அரசு 80,000 கோடிக்கு குறையாம தான் கடன் வாங்க போறாங்க. டிவிக்கு அரசு முடியும் பொழுது கடன் 14 லட்சம் 15 லட்சம் கோடி இருக்கத்தான் போகுது. நீங்க பாரு, அதை நாம் சரி செய்யணும். நல்ல தலைவர்களை, தேர்ந்தவர்களை கொண்டு வந்து உட்கார வைக்கணும். நம்முடைய பொறுப்பு அங்க இருக்குதுங்க. எத்தனை பேர் 12வது முடிச்சுட்டு கல்லூரிக்கு போறாங்க? 2020 50% கல்லூரிக்கு போனாங்க. இந்தியாவிலேயே நாம தான் நம்பர் 1 கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, 50% உயர்கல்வி. இன்னைக்கு அது 46ஆக மாறி இருக்கிறது. அதுவும் பிரச்சனை, சரி பண்ணணும். 2024-25 அரசு பள்ளியில 45 லட்சம் பேர் படிச்சாங்க. இன்னைக்கு அது 40 லட்சமா குறைஞ்சிருக்கு. அரசு பள்ளி பக்கம் யாருமே போறதில்லை. அதை சரி பண்ணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் சராசரியாக ஒரு நோயாளிக்கு சிகிச்சைக்கு தேவையான பணம் 44,535 ரூபாய். இங்க டாக்டர் இருக்காங்க. இந்தியால தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்கு அதிகமாக பணம் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் நம்முடைய தமிழகம். இந்தியா 33,000 கொடுக்கறாங்க, நம்ம 43,000 கொடுக்கிறோம். அப்ப தமிழ்நாட்டில் நம்முடைய ஆட்சி வரும் பொழுது அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வேர்ல்டு கிளாஸ் அதுல இருக்கணும், மெடிசன் இருக்கணும். அரசு பள்ளிகள் வேர்ல்டு கிளாஸா இருக்கணும். அரசு பள்ளிகள் வேர்ல்டு கிளாஸா இருக்கணும். இதெல்லாம் நம்முடைய நோக்கமா. நம்ம போக போறோம். இன்னைக்கு போலீங்க, போக போறோம். நம்மளை ரெடி பண்ணி தலைவர்களை உருவாக்கி, தலைவர்களுக்கு அந்த பண்பை கொடுத்து அவங்களை ரெடி பண்ணிட்டு நம்ம போகும் பொழுது இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ற மாதிரி கரெக்டா போவோம். போன ஆண்டு மட்டுமே தமிழகத்தில் 365 நாள்ல 357 நாள் எக்ஸ்ட்ரீம் வெதர், அதிக சூடோ அதிக மழையோ, 357 நாள் தமிழகத்தில் எக்ஸ்ட்ரீம் வெதர். எப்படி இந்த தமிழ்நாட்டில் மக்கள் வாழ முடியும் இந்த வெயில்ல? பொள்ளாச்சி விட்டுருங்க, ராமநாதபுரத்தை பத்தி பேசுவோம், கரூரை பத்தி பேசுவோம். அதற்குத்தான் 50 லட்சம் மரம் நாம வைக்க போறோம் அடுத்த மாசம். அந்த மரம் நமக்கு பயன்படுதோ இல்லையோ, இன்னும் 10 ஆண்டுகள்ல அடுத்த தலைமுறைக்கு அது பயன்படும். அருமை சொந்தங்களே, இது எல்லாம் கூட நம்முடைய கடமை, நம்முடைய வேலை. அதனால் நமக்கு பெரிய பிரச்சனையும் தெரியும். அது போவதற்கு முன்பு சிறிய பிரச்சனையை சரி பண்ணுவோம், பக்குவப்படுத்துவோம், தலைவர்களை உருவாக்குவோம். இந்த தலைவர்களை அங்க கொண்டு போகும்பொழுது பெரிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சாமர்த்தியமும் புத்திசாலித்தனமும் அறிவும் அவர்களுக்கு கொடுத்து ஆட்சியில கொண்டு போய் அந்த குரூப் உட்கார வைப்போம். அது நிரந்தரமான தமிழகத்தில் ஒரு மாற்றம் வரும். அதற்காக நாம் உழைப்போம் என்று சொல்லி, அருமை சொந்தங்களே, நம்முடைய நோக்கம் என்ன? நிறைய பேர் கேட்கிறாங்க. மெய்யான சமூக நீதி, உண்மையான சமூக நீதி, போலி சமூக நீதி கிடையாது. மெய்யான சமூக நீதி, நிலையான வளர்ச்சி. எல்லா மக்களுக்கும் வளர்ச்சி போகணும், எல்லா மக்களுக்கும் நிலையான வளர்ச்சி போகணும். வேளாண்மை எழுச்சி. இன்னைக்கு விவசாயத்தை யாருமே பண்ண முடியாதுங்க. வேளாண்மையை திரும்ப முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வரணும். பண்பாட்டு மீட்சி, தமிழன் என்கின்ற அடையாளத்தை இந்திய வரைபடத்துக்குள்ள மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. பண்பாட்டு மீட்சி, ஆட்சியிலே புரட்சி, அதுக்கு இன்னும் நேரம் இருக்குது. அதனால ஒரு ஸ்டெப் அதை நோக்கி போவாங்க. மெய்யான சமூக நீதி ஆரம்பித்து நிலையான வளர்ச்சி சென்று வேளாண்மை எழுச்சியை செய்து பண்பாட்டு மீட்சியை நடத்தி ஆட்சியிலே புரட்சி செய்வதற்கு இந்த அமைப்பை பயன்படுத்துவோம். வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, நல்லவர்களாக, நல்ல மனிதர்களாக தனிப்பட்ட முறையில் நாம் நம்முடைய நடத்தையில அந்த மாற்றத்தை காட்டுவோம். வீட்டை மாற்றுவோம், தெருவை மாற்றுவோம், சமுதாயத்தை மாற்றுவோம். அருமை சொந்தங்களே, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்திருக்கக்கூடிய எல்லோருடைய பாதத்தை தொட்டு வணங்கி நன்றி தெரிவித்து, தூரத்துல போறவங்க கொஞ்சம் மெதுவா போங்க, தயவு செஞ்சு மெதுவா போங்க. நீங்க அரை மணி நேரம் 1 மணி நேரம் லேட்டா போனாலும் பிரச்சனை இல்ல. தூரத்துல 10,000 பேர், வெளியின 10,000 பேர், ரோட்ல 10,000 பேர் பார்க்கிங்ல இருக்காங்க. நான் வருவதற்கே 1 மணி நேரம் தடையாகத்தான் வந்தேங்க. அதனால தயவு செய்து கொஞ்சம் மெதுவா, ஆரோக்கியமா, எந்த பிரச்சனை இல்லாம நீங்க வீட்டுக்கு போய் சேர்ந்தீங்க அப்படிங்கிற தகவல் வந்தால் மட்டும்தான் இன்று இரவு சத்தியமாக நான் தூங்குவேன் என்பதையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். சமூக வலைதளத்திலேயோ செய்தியிலேயோ இந்த மாநாட்டுக்கு வந்த எல்லோரும் பத்திரமா அவங்க போயிட்டாங்க. அதையும் உங்களுடைய பொறுப்பு. தயவு செய்து நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி, மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தியிருக்கக்கூடிய யாருடைய பெயரையும் சொல்லக்கூடாது, உண்மைதான். ஆனாலும் சில தன்னாளர்கள் முயற்சி எடுத்து செய்திருக்கின்றார்.
அருமை சகோதரர் வசந்தராஜன் அவர்களாக இருக்கட்டும், சந்திரசேகர் அவர்களாக இருக்கட்டும், இந்த பகுதியினுடைய எல்லா தன்னார்வ நண்பர்களாக இருக்கட்டும், பத்திரிகை நண்பர்கள் பெரும் அளவில் வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கே இது புதுசு. அரசியல் கட்சி அறிவிக்க போறாங்களா, ஒரு மாவட்ட மாநாடு தானே, ஏன்னா இத்தனாயிரம் பேர் வந்திருக்கிறாங்க, அவங்க எந்த விளம்பரமும் எதுவுமே பண்ணலையே, எதையும் இல்லாம வந்திருக்காங்களே பார்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய நல்ல பத்திரிகை நண்பர்கள் எப்பொழுதும் நம்மோடு துணை இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த நேரத்திலே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், சகோதரிகள், குழந்தைகள், பெரியவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மருத்துவர்கள், பேராசிரியர்கள், எத்தனையோ பேர் விட்டுட்டு வர்றாங்க. ஒரு நாளும் பார்க்கும் பொழுது நெஞ்சில பயம் வருது. இவ்வளவு பெரிய பொறுப்பை விட்டுட்டு வர்றாங்களே, அமெரிக்கால இருந்து வர்றாங்களே, பேராசிரியர் பொறுப்பை விட்டுட்டு வர்றாங்களே. இந்த இயக்கத்தை சரியான முறையில் நடத்த வேண்டும் என்பது ஒரு மனிதனும் வேலையை விட்டுவிட்டு சாமானிய மனிதனாக நம்மிடம் வரும் பொழுது இன்னும் நமக்கு அது பயத்தையும் பாசத்தையும் பொறுப்பையும் அது நமக்கு கொடுக்குது. வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, நிறைய குழந்தைகள், கல்லூரி மாணவர்கள் பத்திரமாக நீங்களும் செல்ல வேண்டும் என்று சொல்லி, எங்களோட காவல்துறை நண்பர்கள் பாதுகாப்புக்கு வந்தவங்களுக்கு அந்த போலீஸ் ஆபீசர் பட்டன்லாம் கிழிஞ்சு நின்று இருக்கார் ஐயா. காவல்துறை நண்பர்கள் எல்லோரும் பாதுகாப்பு கொடுத்த ஐயா. நிறைய பேர் சொல்றாங்க அண்ணாமலை Z+ பாதுகாப்பு வச்சிருக்கான். என்னைக்கு நான் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியே வந்தேனோ அன்னைக்கே மத்திய அரசு கடிதம் எழுதி Z+ பாதுகாப்பை திரும்ப எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கடிதம் எழுதி விட்டேன். அதனால அவங்க எடுத்துக்காம இருக்கிறாங்க, நானும் பயன்படுத்தாம இருக்கிறேன். ஏன்னா சாமானிய மனிதனாக எல்லா பணியும் செய்யும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு என் மீது தனிப்பட்ட முறையில் ஒரு நம்பிக்கை வரும் என்கின்ற இலக்கணமாக நான் நிற்க வேண்டும் என்று நிற்கின்றேன். அதனால் எல்லோருக்கும் மறுபடியும் இந்த பஞ்சாயத்தினுடைய இந்த நடக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆச்சிப்பட்டி பஞ்சாயத்து தலைவர் வந்து சேர்ந்துட்டாரு, துணைத் தலைவர் வீதிலிடத்துல சேர்ந்துட்டாரு, செயலாளர் சேர்ந்தாச்சு, பக்கத்து பஞ்சாயத்துல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்தாச்சு. நான் என்ன அவங்கள பார்க்க கூட இல்லை. ஏன்னா அந்த அமைப்பின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில எங்கே சென்றாலும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பெரும் படையாக வருகின்றார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, அனைத்து இடத்திலும் நம்முடைய தொழிற்சங்க பேரவையை நம்ம துவங்கணும். எல்லா தரப்பட்ட மக்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்காக என் மண் என் மக்கள் தொழிற்சங்க பேரவையும் நாம் துவங்கி இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களும் என் மண் என் மக்கள் தொழிற்சங்க பேரவையில உங்களை இணைச்சுக்கணும். ஆட்டோ டிரைவர் அண்ணன்ல இருந்து, ரயில்வேல இருக்கக்கூடிய ஊழியர்ல இருந்து எல்லோரும் வீதிலிடஸ் அமைப்பினுடைய என் மண் என் மக்கள் தொழிற்சங்க பேரவையில உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு சொல்லி, நம்முடைய செயலி ஆப் நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே லைவ் ஆயிருச்சுங்க. வி தி லீடர் ஆப் இன்னைக்கு ஆண்ட்ராய்டுக்கு இன்னையிலிருந்து இப்ப இருந்து நீங்க கூகுள் போன், ஆண்ட்ராய்டு போன் டவுன்லோட் பண்ணலாம். இன்னும் 2 நாள்ல ஆப்பிள் போன் ஆப்பிள் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணலாம். அந்த ஆப்ல எல்லாமே இருக்கும். அதனால இந்த ஆப்பை நீங்க எல்லோருமே டவுன்லோட் செய்ய வேண்டும் என்று அன்போடு சொல்லி, அதுல நீங்க உங்களை இணைச்சுக்கங்க. உங்க லாகின் கொடுத்து உள்ள போனா உங்க சட்டமன்றத்துல என்ன நிகழ்வு நடக்குது, உங்க சட்டமன்றத்துல வாலண்டியர் யாரு, உங்க சட்டமன்றத்துல நீங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா இனிஷியேட் பண்ணலாம். உங்க சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுல சட்டமன்ற அளவுல நீங்க பண்ணலாம், அல்லது மாவட்ட அளவுல பண்ணலாம், அல்லது மாநில அளவுல பண்ணலாம். உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கின்றோம். தலைவர்கள் யாருமே இல்லைங்க. உங்களை தலைவராக்குவதற்காக இந்த டிஜிட்டல் மீடியத்துல உங்களுக்கு அந்த அத்தாட்சியை கொடுத்திருக்கின்றோம். நேரடியாக இந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்க உள்ள போய் இந்த வேலையை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி, பாரதிய ஜனதா கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எல்லா கட்சியிலிருந்தும், காங்கிரஸ் கட்சியிலிருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. எல்லா கட்சியிலிருந்தும் வருவது ஒரு கடினமான வேலை தான், இல்லைன்னு சொல்லிங்க. நம்மை வளர்த்த ஒரு இயக்கம், உப்பை தின்று வளர்ந்த ஒரு இயக்கம், அதிலிருந்து வெளியே வந்து ஒரு தனிப்பாதை செல்ல வேண்டும் என்பது யாருக்குமே எளிதான ஒரு வேலை கிடையாது. ஆனாலும் நம்பிக்கை வைத்து தமிழ்நாட்டுக்காக இந்த மாற்றம் இருக்கும். ஒருங்கிணைந்த இந்திய நாட்டில் தமிழகத்தை முதலிடத்துக்கு கொண்டு வருவதற்காக யாருக்கும் எதிரான அமைப்பு இல்லை என்று சொல்லி நம்பிக்கை வைத்து வந்த எல்லா அரசியல் கட்சியை சார்ந்த நண்பர்களுக்கும், அரசியல் கட்சியை சாராம வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியோர்களுக்கும், முதல் தலைமுறை பட்டதாரர்களுக்கும், விவசாய பெருமக்களுக்கும், சகோதரிகளுக்கும், தாய்மார்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாழ்க தமிழ்நாடு, வளர்க பாரத நாடு என்பது நம்முடைய கோஷமாக இருக்கட்டும். பெரிய மாற்றத்திற்கு தயாராகும். இந்த ஆப்பை நீங்க வாங்கிக்க. எல்லா தன்னார்வ நண்பர்கள் எதையும் எதிர்பார்க்காம டிராபிக் கிளீன் பண்ணது, நீங்களே டாய்லெட்டை சுத்தம் பண்றீங்க, நீங்களே புதரையெல்லாம் சரி செய்து டிராபிக்கை உருவாக்கி இருக்கிறீங்க. எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம நம்முடைய தன்னார்வ நண்பர்கள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருந்தார்கள். எல்லோரையும் நான் பெயரை சொல்லாம வீதிலிடஸ் அமைப்பினுடைய தன்னார்வ நண்பர்களுக்கு நான் நன்றி தெரிவித்து, நம்முடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் டாக்டர் பிரபாவர், என்னுடைய கல்லூரி ஸ்கூல்ல எங்கூட படிச்சார், டாக்டர், நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு டாக்டர். நான் சொன்னேன் ஆரம்பிச்சோம், அப்ப நான் அரசியல் இல்ல, இன்னைக்கு நான் அரசியல் போக வேண்டிய கட்டாயம் 2020 இருக்கு. இதை பார்த்துக் கொள்வதற்கு ஒரு பொறுப்பான ஒரு மனிதர் வேண்டும். நான் அரசியல் இருந்து இதை பண்ணா மக்கள் என் மீது மரியாதை வைக்க மாட்டாங்க, அரசியல் இல்லாத இயக்கமாக வீதிலிடஸ் இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஒரு மருத்துவராக அரசு மருத்துவ கல்லூரியில் பணிபுரிஞ்சவரை வேலையை விட வைத்து விட்டு இந்த அமைப்பினுடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசராக பொறுப்பேற்று
எந்த சம்பளமும் வாங்காம ஒரு தன்னாளராக 5 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் டாக்டர் பிரபா அவர்கள் உள்ளிட்ட இந்த வீத லீடர்ஸோட எல்லா குழு. நீங்க பாக்குறீங்க எல்லாமே 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் சின்ன சின்ன பணி. அரவக்குறிச்சியில, தென்னில, வேலாயுதம்பாளையத்துல, பொள்ளாச்சியில, கோயம்புத்தூர்ல, ராசிபுரத்துல, பரமத்தி வேலூர்ல, ஏதோ ஒரு இடத்துல ஆபீஸ்ல எதையும் எதிர்பார்க்காம 6 வருடம் வேலை செஞ்சவங்களை தான் இன்னைக்கு நீங்கள் மேடையின் மீது பாஸ்கராக இருக்கட்டும், சுமேஷாக இருக்கட்டும், மேடையின் மீது எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து மறுபடியும் உங்களை எப்படி வழி அனுப்புறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஆனால் நீங்க நேரமே போகணும். ரொம்ப தூரம் போறவங்க போகணும். அன்போடு வந்திருக்கிறீங்க. எனக்கு இன்னும் நிறைய பேசணுங்கிற ஆசை. ஆனா 7:30 மணிக்கு முடிக்கணும். அப்பதான் தூரமா போறவங்க சரியான முறையில போவீங்க. பாதுகாப்பா போங்க, மெதுவா போங்க. 1 மணி நேரம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, பத்திரமா போங்க என்று சொல்லி உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.